ஒவ்வொரு ரமலானிலும் பேணி வந்த ஒரு மிக முக்கியமான இபாதத் இஅ்திகாஃப் என்ற இபாதத். இந்த இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானின் இறுதி 10லும் மேற்கொண்டு வந்தார்கள். மௌத்தாகிற வருடம் 20 நாட்கள் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த இஅ்திகாஃப் என்கிற வணக்கத்தை அவர்களுடைய மனைவியர்களும் ஏனைய நபித்தோழர்களும் மேற்கொள்ளக்கூடிய நடைமுறை இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே நாம் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இந்த இஅ்திகாஃப் ஆகும். இஅ்திகாஃப் 3 பள்ளிகளில் தவிர வேறு பள்ளிகளில் இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அது சஹீஹானதா தஈஃபானதா என்ற வாத பிரதிவாதங்கள் அறிஞர்கள் மத்தியிலே இருக்கிறது. நாம் ஒரு வாதத்திற்கு அது சஹீஹான ஹதீஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் அதற்கு என்ன விளக்கம் என்றால் ஷேக் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், 3 பள்ளிகளில், அதாவது மக்காவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம், மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவி, பலஸ்தீனில் உள்ள பைத்துல் முகத்தஸ் ஆகிய 3 பள்ளிகளிலும் இஅ்திகாஃப் இருப்பது என்பது மிக மேலான சிறந்த ஒரு அமலாக கருதப்படும். அது அல்லாமல் ஏனைய பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது என்ற கருத்தை அது தர மாட்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பள்ளிவாசல்களிலே நாம் இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இறுதி 10ல் இஅ்திகாஃப் இருந்து இஅ்திகாஃபினுடைய ஒழுங்குகளை எல்லாம் சரியான முறையில் பேணி நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த முயற்சிகிற அதே நேரத்தில் அல்லாஹோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.